வணக்கம் நேயர்களே. இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போறோம், என்ன கேட்க போறோம்? தன்னைத்தானே சரி செய்தல் எப்படி இருக்கிறது, அதனுள் இருக்கும் உளவியல் என்ன கேட்போமா? அன்பு நேயர்களே, குறைகளை தன்னிடம் தேடுபவர் தெளிவடைகிறார். குறைகளை பிறரிடம் தேடிக்கொண்டே இருப்பவர் களங்கமடைகிறார். தன்னைத்தானே கண்காணிப்பவர் தரம் உள்ளவராக உயர்ந்து வருகிறார். பிறரை கண்காணித்துக் கொண்டே இருப்பவர் தடுமாறி நிற்கிறார். தன்னைத்தானே விமர்சிப்பவர் தகுதியை உயர்த்தி கொள்கிறார். பிறரை விமர்சித்துக் கொண்டே இருப்பவர் தாளித்துக் கொண்டிருக்கிறார். தன்னை எடை போடுபவர் கணத்தை குறைக்கிறார். பிறரை எடை போட்டுக் கொண்டே இருப்பவர் நிறைய சுமக்கிறார். தன்னைத்தானே சரி செய்து வருபவர் தன்னிடம் உள்ள அன்றாட குப்பைகளை அள்ளி போட்டு விடுகிறார். பிறரை அடிக்கடி கண்காணித்து குறை கூறி கொண்டே இருப்பவர் பிறர் குப்பையையும் அள்ளி உள்ளே சேர்க்கிறார். தனது வார்த்தைகளில் கவனமாக இருப்பவர்கள் தலைவனாக இருக்கிறார்கள். பிறரது வார்த்தையையே கவனித்து வாழ்பவர்கள் தலைவணங்கி வாழ்கிறார்கள். தன் ஒளியை பாதுகாப்பவர் தடுமாற மாட்டார்கள். பிறர் ஒளியை மறைப்பவர்கள் தடமாறி விழுந்து விடுகிறார்கள். தரமானவர் தன்னை சுற்றி நடப்பவைகளை காரணத்தோடு பார்க்கிறார். தரமற்றவர் தன்னை சுற்றி நடப்பவைகளுக்கு காரணத்தை உருவாக்கி விடுகிறார். குழம்பிய நீரில் முகம் பார்த்தால் தெளிவாக தெரியாது. குழப்பவாதிகளிடம் முகம் கொடுத்தால் நிம்மதியாக வாழவே முடியாது. தன் நடத்தையை கவனிப்பவர் நன்னடத்தைக்கு தயாராகி விடுகிறார். பிறர் நடத்தையை கவனிப்பவர் தரமற்றவராய் தடுமாறி நிற்கிறார். தன் தவறுகளை தெளிவாக உணர்பவர் தன் தவறை திருத்திக் கொள்வதில் தெளிவாக இருப்பார். தன்னைத்தானே செதுக்குபவர் தன் திறமையை வெளியில் கொண்டு வந்து விடுவார். விழிப்புடன் இருப்பவர் தன்னையும் சரி செய்து விடுகிறார், பிறரையும் சரி செய்து விடுகிறார். தன்னை சரி செய்வதில் விழிப்போடு இருப்போம், வெற்றி பெறுவோம். உங்கள் அனைவருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும். நன்றி, வணக்கம்.